Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! தமிழ்ச் சங்கமத்தின் 2ஆம் பதிப்பில் பங்கேற்பவர்களுக்கு காசி தமிழ்ச் சங்கமத்தின் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் தமிழக ஆளுநர் மாளிகை போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது. கலாச்சார மையங்களாக திகழும் வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான பிணைப்பை புதுப்பிக்கும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமத்தின் முதல் கட்ட நிகழ்வு 2022 தொடங்கியது. இது தமிழக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் டிசம்பர் 17 தொடங்கிய காசி தமிழ்ச் சங்கமத்தின் 2ஆம் பதிப்பு டிசம்பர் 30 வரை நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 7 குழுக்கள் பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு 2023 2.0 காசி தமிழ்ச் சங்கமத்தின் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் போட்டி ஒன்றை தமிழக ஆளுநர் RN ரவி அறிவித்துள்ளார். இப்போட்டியில் பங்கேற்போர் தங்களது காசி தமிழ்ச் சங்கம அனுபவங்களை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் 1000 வார்த்தைகளுக்கு குறையாமல் தட்டச்சு செய்தோ அல்லது கையால் தெளிவாக எழுதியோ அனுப்பி வைக்க வேண்டும். கட்டுரையை கவர்னரின் துணை செயலர், பல்கலைகள், கவர்னர் செயலகம், கவர்னர் மாளிகை, கிண்டி, சென்னை 22 என்ற முகவரிக்கு ஜனவரி 16ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பகிர்வுகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் 3 சிறந்த கட்டுரைகள் என்ற முறையில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். இதனை ஆளுநர் RN ரவி வழங்க உள்ளார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய வணிக கப்பல் ஒன்றின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளன. MV கெம்ப்ளூட்டோ எனப்படும் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் கப்பலில் தீப்பிடித்ததாகவும் உடனடியாக தீ அணைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. லைபீரிய நாட்டுக்கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்ட இஸ்ரேலுக்கு சொந்தமான வணிக கப்பல் ஒன்று சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் வழியில் அரபிக்கடல் பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வணிக கப்பலானது மங்களூருக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கூறுகையில், இந்திய கடலோர காவல் படையின் ட்ரோனியர் கடல்சார் கண்காணிப்பு விமானம் MV கெம்ப்ளூட்டோ கப்பலுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு கப்பலை கண்காணிக்க பயன்படும் அதன் தானியங்கி அமைப்பு அணைக்கப்பட்டது. கப்பலின் மின் உற்பத்தி அமைப்பு தற்போது செயல்பாட்டில் உள்ளது. மேலும் இது இலக்கை நோக்கி செல்வதற்கு முன் கூடுதல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவாக அரசியல் வியூக வகுப்பாளர் பொறுப்பை ஐபாக் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் ஏற்றுள்ளது ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். இதனால் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தல் வரும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்ந்து நடைபெற உள்ள நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் அரசியல் வியூக வகுப்பாளர் பொறுப்பை ஐபாக் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் ஏற்றுக்கொண்டுள்ளார். 2019 ஜெகன்மோகன் ரெட்டியின் YSRCP 175 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் 151 இடங்களை கைப்பற்றியது. 25 மக்களவை தொகுதிகளில் 22 இடங்களை வென்றது. இதற்கு பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனையே காரணம் என பேசப்பட்டது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளருமான நரா லோகேஷ் உடன் பிரசாந்த் கிஷோர் விமான நிலையத்திற்கு வந்தடையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை சேர்க்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக எஸ் மோகன் டிசம்பர் 17 நியமிக்கப்பட்டார். இந்த நியமனத்தை எதிர்த்து வி பழனியப்பா மற்றும் மௌரேகா பிரகாஷ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதி இல்லாமல் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதி அடங்கிய புதிய தேடுதல் குழுவை அமைக்க வேண்டும். தற்போதுள்ள தேடுதல் குழுவை சட்ட விரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SV கங்காபூர்வாலா,
நீதிபதி PT ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் பழனியப்பா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விதிமுறைகளுக்கு முரணாக நியமிக்கப்பட்டுள்ள துணைவேந்தர் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், பல்கலைக்கழக மானியக் குழு 2018 வெளியிட்ட விதிமுறைகளின்படி துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழு அமைக்கப்படவில்லை. எனவே புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக எஸ். மோகனை நியமனம் செய்த புதுச்சேரி அரசின் உத்தரவு செல்லாது. அதே நேரத்தில் எஸ். மோகன் தகுதியானவர் அல்ல என்று கூறவில்லை. 2024 ஜூன் 30ற்குள் புதிய துணைவேந்தரை நியமிக்க வேண்டும். அதுவரை எஸ். மோகன் துணைவேந்தராக செயல்படலாம். புதிய துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய விதிகள், அதன் பிரதிநிதி பங்கேற்கும் வகையில் சட்ட திருத்தத்தை புதுச்சேரி அரசு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டனர். காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து ஹர்திக் பாண்டியா விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதனால் உலகக்கோப்பை அணியிலிருந்து விலகினார். தொடர்ந்து ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் விளையாடவில்லை. இந்நிலையில் ஜனவரி 11 முதல் 17 வரை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காயம் சரியாக இன்னும் சில மாதங்கள் எடுக்கலாம் என்பதால் வருகின்ற IPL தொடரிலும் ஹர்திக் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் முறையில் ஏலத்திற்கு முன்னதாகவே மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டார். தற்பொழுது ஹர்திக் பாண்டியா விலகும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவே செயல்படுவாரா அல்லது சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு அமைச்சர்களும் அதிகாரிகளும் தாமதமாகவே சென்றனர். வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக செலவு செய்த 4000 கோடி ரூபாய் எங்கே போனது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டு வானிலை ஆய்வு மையம் மீது குறை கூறுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, உதயநிதி போன்றோர் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்களுக்கு பல கேள்விகளை முன்வைத்துள்ளார். அவர் தனது வலைதள பதிவில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய உண்மைகள் திமுகவை கடுமையாக பாதித்திருப்பதாக அறிகிறேன். தமிழக மக்கள் செலுத்திய வரியைத்தான் கேட்கிறோம் என்று வழக்கம் போல் திசை திருப்பும் வேளையில் இறங்கியுள்ள திமுக அமைச்சர்களுக்கு சில கேள்விகள். தமிழக மக்களின் வரி பணத்தில் இருந்து உதயநிதியும் சபரிசனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார். அந்த 30,000 கோடி ரூபாய் எங்கே? DMK ஃபைல்ஸ் வெளியிட்ட போது நோபல் ஸ்டீல் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான நோபல் பிரிக்ஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்குவதை சுட்டிக்காட்டி துபாயிலிருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனத்திடமிருந்து வருவதாக சொன்ன 1000 கோடி ரூபாய் முதலீடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை. 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிகளில் 98% முடித்துவிட்டோம் என்று தமிழக முதல்வர் உட்பட அனைவரும் கூறினர். ஆனால் 42% பணிகள் தான் முடிந்துள்ளது என்று திமுக அமைச்சர் KN நேரு சொன்னார். 98% நிறைவடைந்து விட்டதாக சொல்லப்பட்ட பணிகளுக்கு செலவிடப்பட்ட தொகை என்ன ஆனது? ஊழல் புகாரில் ஒரு திமுக அமைச்சர் சிறையில் உள்ளார். மற்றொரு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஊழல் புகாரில் தண்டனை பெற்று சிறை செல்ல உள்ளார். இது மட்டுமல்லாமல் திமுக அமைச்சரவையில் 10 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது. ஊழல் செய்து சிறை தண்டனை பெறும் நீங்கள் மக்கள் வரி பணத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று பாடம் எடுக்க வேண்டாம். ரோம் நகர் பற்றி எரியும் பொழுது பிடில் வாசித்ததாக சொல்லப்படும் நீரோ மன்னன் போல தென் தமிழகத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் தவித்த போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இண்டி கூட்டணி சந்திப்பில் பங்கேற்க டெல்லி சென்றிருந்தார். அங்கு திமுகவினருக்கு மொழிபெயர்க்க முடியாது என்றும் திமுகவினர் ஹிந்தி கற்க வேண்டும் என்றும் உங்களை பீகார் மாநில முதல்வர் அவமானப்படுத்திய பொழுது பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோர் கற்று தந்ததை திடீரென்று மறந்துவிட்டீர்களா என அண்ணாமலை திமுகவினரை அடுக்கடுக்கான கேள்விகளால் துளைத்தெடுத்துள்ளார். தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் உள்ள கல்வெட்டுகளை தொல்லியல் துறையினர் படியெடுத்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரக்கணக்கான வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளன. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள
இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் இக்கோவில் இருந்து வருகின்றது. இக்கோவிலில் பல்வேறு சன்னதிகளிலும் கோவில் கட்டிடங்களின் எல்லா பகுதிகளிலும் கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த கல்வெட்டுக்களை தொல்லியல் துறையினர் படியெடுத்து ஆவணப்படுத்தி வருகின்றனர். அவ்வாறு கல்வெட்டுக்கள் படியெடுத்து வைக்கப்பட்ட ஆவணங்கள் அழிந்தாலோ அல்லது சிதைந்து விட்டாலோ ஆண்டுக்கு ஒரு முறை அவற்றை மீண்டும் பார்த்து தேவைப்பட்டால் மீண்டும் படியெடுத்து ஆவணப்படுத்துவர். அதன்படி ஆவணப்படுத்தியதில் அழிந்த கல்வெட்டு படிகளை மீண்டும் படியெடுத்து ஆவணப்படுத்த தொல்லியல் துறையினர் தஞ்சை பெரிய கோவிலில் முகாமிட்டுள்ளனர். மேலும் வரும் ஆண்டுகளில் பெரிய கோவிலின் கல்வெட்டுகளை கணினிமயமாக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெங்களூருவில் இருந்து 7 பேர் கொண்ட குழுவினர் முகாமிட்டு கல்வெட்டுக்களை படியெடுத்து வருகிறார்கள். இவர்கள் 1 மாதம் இங்கு முகாமிட்டு கல்வெட்டுக்களை படியெடுத்து ஆவணப்படுத்த உள்ளனர். காவல்துறையில் பணி விதிகள், தொழில்நுட்பம் ஆகிய 2 பயிற்சிகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட 2 தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே உதவி ஆய்வாளர் பணி மூப்பிற்கான பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் உள்ள தொழில்நுட்ப பிரிவில் 154 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு 2001 தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சட்டம், பணி விதிகள், கணிப்பொறி தொடர்பான பயிற்சிகள் முதல் 3 மாதங்களுக்கும், தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் அடுத்த 3 மாதங்களுக்கும் வழங்கப்பட்டன. 2 பயிற்சிகளுக்கும் தனித்தனியாக தேர்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் சட்டம், பணி விதிகள் குறித்த பயிற்சிக்கு பின் நடத்தப்பட்ட தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பணிமூப்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 2007 வெளியிடப்பட்ட இந்த பணிமூப்பு பட்டியலில் தொழில்நுட்ப பயிற்சிக்கு பின் நடந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற தங்களது பெயர் கடைசியில் இடம்பெற்றிருப்பதாக கூறி உதவி ஆய்வாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி தொழில்நுட்ப பயிற்சிக்கு பின் நடத்தப்பட்ட தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு உரிய பணிமூப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சட்டம், பணி விதிகள் தொடர்பான பயிற்சிக்கு பின் நடத்திய தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற உதவி ஆய்வாளர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு 2 தேர்வுகளிலும் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பணிமூப்பு பட்டியலை தயாரித்து 2 மாதங்களுக்குள் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இரவு நேரங்களில் அதிக அளவிலான சாலை விபத்துக்கள் நடைபெறுவதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018ஆம் ஆண்டு முதல் 2022 வரையிலான 5 ஆண்டுகளில் ஒடிசா மாநிலத்தில் மொத்தம் 54,790 விபத்துகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 25,934 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 51,873 பேர் காயமடைந்துள்ளதாக ஒடிசா மாநில அரசு சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைகளில் லாரிகளால் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்கும் வகையில் இரவு நேர கனரக வாகன ஓட்டிகளுக்கு இலவச தேநீர் வழங்க ஏற்பாடு செய்ய ஒடிசா அரசு முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் டுக்கினி சாஹூ அறிவித்துள்ளார். நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் டிரைவர்களிடையே தூக்கம் அல்லது சோர்வு அதிகரிக்கையில் விபத்துக்கள் ஏற்படுவதால் விபத்துக்கள் அதிகரிப்பதை தொடர்ந்து இலவசமாக தேநீர் வழங்கப்பட உள்ளது. இரவு நேர டிரைவர்களுக்கு தேநீர் வழங்கும் திட்டம் டிசம்பர் 23 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை செயல்படுத்தவும் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இரவு நேர டிரைவர்களுக்கு இலவச தேநீர் வழங்க அனைத்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.